நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில 2 நாட்களாக பரவலாக மழை பெய்து வந்தது. இதற்கிடையே அதாவது வருகின்ற திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த தீபாவளி சமயத்தில் பொதுமக்களாவது தங்களுக்குரிய அதாவது அன்பை வெளிப்படுத்தும் விதமாக பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வாங்கி உண்டு இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து தற்பொழுது இதற்கான பொருட்களை வாங்குவதற்கு நெல்லை 4 அதாவது நெல்லையப்பர் கோவில் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 4 வீதிகளிலே குவிந்து வருகிறார்கள். இங்கே வந்து 4 வீதிகளிலும் அந்த இனிப்பு மிட்டாய் வகைகள், கார வகைகள், அல்வா உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இங்கே ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலே இங்கே மாவட்டத்தின் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் வந்து இங்கே வந்து குவிந்து வருகிறார்கள். தற்பொழுது இந்த இடத்திலே நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதியிலே வந்து ஏராளமான கடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கடைகளில் தற்பொழுது இந்த நேரத்தில் வந்து சிறிய அளவானது மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை நேரத்திலும் பொதுமக்கள் வாடிக்கையாளர்கள் தங்கள் குடைபிடித்தபடி தங்களுக்கு தேவையான அந்த பொருட்களை இந்த சாலையோர கடைகளிலே சென்று அந்த வாங்கி மகிழ்கின்றார்கள். தொடர்ந்து இந்த வியாபாரிகளும் அவ்வப்போது மழை பெய்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதால் தங்களுக்கான தீபாவளி எப்படி இருக்குமோ என்பது தெரியாமலும் ஒரு கவலையில் இருக்கின்றார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் சார்பிலும் இந்த 4 வீதிகளிலும் தொடர்ந்து ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பொதுமக்கள் திருடர்கள் யாராவது அந்த பொதுமக்களுடைய உடைமைகளை திருடி சென்றாலோ அல்லது ஏதாவது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டாலோ அதை சரி செய்யும் வகையிலே இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த அடிப்படையில் இந்த நகர் போலீஸ் காவல்துறையினர் வந்து முழுவதுமாக சுழற்சி முறையில் இந்த பகுதியிலே வந்து காவல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மழையானதும் அடிக்கடி லேசான அளவு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆனது மழையானது பெய்கின்ற நிலையிலும் இந்த தீபாவளி விற்பனை தற்பொழுது நெல்லை மாநகரத்தில் ஒரு களை கட்டிய விற்பனையாக நடந்து கொண்டிருக்கிறது. நெல்லையப்பர் கோயிலை சுற்றி தான் இந்த முழுவதுமான விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இங்கு மழை என்று கூட பார்க்காமல் பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டு வருகின்றார்கள்.